அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் 3 வாய்க்கால் கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு கல் மண்டபம். இது தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் 3 வாய்க்கால் கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு கல் மண்டபம். இது தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம். இந்த கல் மண்டபத்தில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எப்பவுமே ஒரு கல் மண்டபம் இருக்குது அப்படின்னா நம்ம பெரும்பாலான மக்கள் புறக்கணித்து விட்டு செல்வார்கள். அது ஒரு சாதாரண மண்டபம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு கல் மண்டபம் இருந்தாலும் அந்த இடத்துல போய் நம்ம நின்று அதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதில் சில முக்கியமான விஷயங்கள் மனிதர்களுக்கு சொல்லும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கல் மண்டபங்கள். அதே மாதிரி தான் இந்த கல் மண்டபத்திலையும் தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கல் மண்டபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு. யோகத்தின் மிக முக்கியமான ஒரு யோகமான தண்டம், அதாவது யோக தண்டம். அந்த யோக தண்டத்தின் ஒரு பகுதியாக தண்டாசனம் அப்படின்னு இருக்கு. அந்த தண்டாசனத்தை பற்றிய ஒரு புடைப்பு சிற்பம் இந்த முக மண்டபத்தில் மேலே செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு புடைப்பு சிற்பம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தண்டாசனம். இப்போ நம்ம கோயிலில் சாமியை நம்ம கும்பிடுறோம். கும்பிடும் போது சாமி சிலைக்கு நம்ம இப்படி படுப்போம். இப்படி தான் நம்ம சாமியை இதுக்கு பேர் தான் தண்டாசனம்.
இந்த நிலையில தான் வந்து இப்போ இந்த புடைப்பு சிற்பம் இருக்கு. இவருடைய இந்த கையில சிவலிங்கம் வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இறைவனை வந்து இந்த தண்டாசன முறையில் வணங்கும் போது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட விஷயங்கள் பலன்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை வந்து இந்த புடைப்பு சிற்பம் வந்து சொல்லுது. இது தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் என்பதற்கு வந்து அந்த கயல் மீன்கள் 2 இருக்கிறது. இதற்கு வந்து சாட்சி. தண்டாசனம் அப்படின்னா வந்து நெடுஞ்சான் கிடையாக இறைவனை வந்து வணங்குதல் அப்படின்னு வந்து பொருள். இதற்கு வந்து 2 விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன், உயிர் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து தண்டாசனம் நெடுஞ்சான் கிடையாக இறைவனை வந்து நம்ம வணங்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா இறைவனுடன் 2 கலந்து இறைவனாகவே மாறி முக்தி என்ற மோட்ச நிலையை அடைவதற்குரிய ஒரு சாசனம். அதாவது பரிபூரண சரணாகதி, எல்லாமே நீதான் அப்படின்ற ஒரு முழுமையான நிலையில் தன்னை இறைவனுடன் ஒப்படைத்து விடுதல் வந்து பரிபூரண சரணாகதி. இது வந்து உயிர் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன, இந்த தண்டாசனம் செய்யும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா உடல் ரீதியாக முதுகு தசையை வந்து பலப்படுத்துகிறது, மையப்பகுதி மற்றும் முதுகெலும்பு வலிமையை வந்து மேம்படுத்துகிறது, தோள்பட்டை மற்றும் மார்பை வந்து நீட்டுகிறது, வலி மற்றும் மூட்டு வலியை வந்து போக்குகிறது, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, அமைதியை வந்து ஊக்குவிக்கிறது, செறிவை வந்து கூர்மைப்படுத்துகிறது, சுவாச திறனை வந்து மேம்படுத்துகிறது, செரிமானத்தை வந்து மேம்படுத்துகிறது. இத்தகைய விளைவுகள் வந்து உடல் ரீதியா வந்து ஏற்படுகிறது. ஸோ எனவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்டாசனம் எனப்படக்கூடிய நெடுஞ்சான் கிடையாக இறைவனை வணங்குவதில் வந்து 2 விதமான பலன்கள் உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் ஏற்பட்டாலும் இதனுடைய முக்கியமான தத்துவம் நான் வந்து இறைவனுடன் 2 கலந்து பரிபூரண சரணாகதி அடைந்து விட்டேன், நீதான் எல்லாமே இனி அப்படின்னு சொல்லி இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விடும் ஒரு உயரிய ஆசனம் தான் இந்த தண்டாசனம் என்பதை வந்து நாம் நினைவில் கொள்வோம்.